அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 107ஆம் சங்கீதம் 33 வாசிங்க. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் ஆறுகளை வற்றி போக பண்ணுகிறார். நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக வறண்டு போக பண்ணுகிறார். குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை, நல்ல விளைநிலத்தை ஒவ்வொரு நிலமாக பயன் கொடாத நிலமாய் மாற்றி விடுகிறார். நல்ல நிலம் தாங்க அது, ஆனா பலன் கொடுக்கல. ஏனென்றால் கொடுத்ததை ஆராதித்து விட்டார்கள், கொடுத்ததை உயர்த்தி விட்டோம். ஆகவே அந்த கொடுத்ததை எடுத்து விடுகிறார், அந்த கொடுத்ததையே இல்லாமல் செய்து விடுகிறார். நல்ல தண்ணீர் தடாகத்தை வறண்டு போக பண்ணுகிறார். ஏன் நமது வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனையோ வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் வரல? நமக்கு கை கெட்டினது ஏன் வாய்க்கு எட்டல? ஏன் எல்லாம் தூரமாகவே போகிறது? ஆண்டவர் கொடுக்கும் பொழுது கொடுத்தவரை மறந்து கொடுத்ததை கொண்டாடுவதுதான் காரணம். ஆக இன்றைக்கு சொல்லுகிறார், அதை எதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரோ கொடுத்த எல்லாவற்றுக்காக தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றார், இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்லுகிறேன், அவர் உண்மை உள்ளவர். சாராளை குறித்து ஒரு வார்த்தை வருதுங்க, 11:11 எபிரேயர் என்ன சொல்லுது? வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவள் ஆரம்பத்தில் அவிசுவாசப்பட்ட உண்மைதான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றார், அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே சாராளுக்கு ஒரு குமார் இருப்பான், ஈசாக்கின் பேரிடுவாயாக சொல்றாருங்க. அதை கேட்டு நகைத்தாள். அவிசுவாசப்பட்டது உண்மைதான். ஆனா எப்போ விசுவாசியா மாறினாள் என்றால், இப்போ வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. அப்படி விசுவாசிக்க அவள் செத்து போன கர்ப்பம் பலனடைந்து ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதா? அவிசுவாசத்தை விட்டு இன்னைக்கு இதை நம்ம செய்வோம். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், எனக்கு இந்த மாதத்தில் செய்வார்னு விசுவாசிங்க. அப்படி விசுவாசித்து இன்னைக்கு நீ தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அதை தொடங்குவார். இன்று முதல் வர ஆரம்பிக்கும், உன் வாசலை வந்து தட்டும். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். செய்து முடித்தார். நீங்க அறிக்கையிடுங்க, கர்த்தர் செய்தாரா இல்லையே பாருங்க. கர்த்தர் சொல்ல, அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தரையில விழுந்து விடாது. 1 சாமுவேல் 3:19 படி ஒன்றும் தரை விடாது சிஸ்டர், ஒன்று விழுந்து விட எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.